ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப கிறிஸ்பாக டேஸ்டியாக இருக்கக்கூடிய கோபி65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன், டீயோடு எடுத்துக்கும்போது சூப்பராக இருக்கும். இதை எப்படி கிறிஸ்பாக பண்ணுறது அப்படிங்கிறது சில டிப்ஸுகளும் சொல்கிறேன். வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டில் காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுங்க. அதை வந்து கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுடலாம். லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேங்க. உப்பு சேர்த்து நல்லா அதை கொதிக்க விட்டு அதை தண்ணியிலேருந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். காலிஃப்ளவர்னால் யாருக்கு தான் பிடிக்காதுங்க? குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிற ஒரு ரெசிபி. இப்போது இதை வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு எடுத்திருக்கேங்க 2 ஸ்பூன், பச்சரிசி மாவு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் கடலை மாவு வந்து நல்லா பைண்டிங்காக இருக்கும். அரிசி மாவு வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்கு சில்லி பவுடர். நான் வந்து காஷ்மீரி சில்லி தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு நல்ல கலர் கொடுக்கறதுக்காக. கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவருக்கு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இதோடவே ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 1/2 லெமன் எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த மாவை வந்து நல்லா லைட்டாக தண்ணி விட்டு நல்லா நம்ம கரைச்சிக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து கடையிலலாம் கிடைக்கிற மாதிரி ரெட் கலர் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி அதெல்லாம் ஆட் பண்ணல. காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவே வந்து நல்லா உங்களுக்கு ஒரு கலர் கொடுக்கும். இப்போ அதை நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா லிக்யூடாக கரைச்சாச்சு. ரொம்ப தண்ணியாக பண்ணிடாதீங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு இதில் நம்ம க்ளீன் பண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து அந்த மசாலாலாம் நல்லா எல்லா காலிஃப்ளவர்லேயும் ஒட்டுற மாதிரி நல்லா நம்ம கிளறி விடணும். அதை நல்லா கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. நல்லா நீங்கள் இது பண்ணாதான் உங்களுக்கு நல்லா மசாலாலாம் நல்லா ஒட்டும். இதை வந்து நீங்கள் வந்து மேரினேட் பண்ணி வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க. அப்படி வச்சிங்கனாலும் நல்லா இருக்காது உங்களுக்கு. அப்பயே செஞ்சு அப்பயே பொரிச்சு எடுக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம போடும்போது கொஞ்சமாக மட்டும் போடுங்க. நிறையா போட்டிங்க அப்படின்னா வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்துருங்க. நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. சூப்பராக இருந்ததுங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. இதே மாதிரி நம்ம எல்லா இதையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக குக் ஆகும், நல்லா ஈவனாகவும் குக் ஆகும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு சைடில் உள்ளது மட்டும் வெந்திருக்கும், ஒரு சைடில் உள்ளது வந்து வேகாமல் இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து இந்த மாதிரிலாம் ஃப்ரை ஐட்டம்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்படி எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு லாஸ்ட்டில் நம்ம வந்து செகண்டாக இன்னும் அதில் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் இது வந்து ஒரு 90% 95% வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு எல்லா நம்ம பொரிச்சு எடுத்து எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா
ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோபி 65 டீயோட ரொம்ப சூப்பராக இருக்கும். செம காம்பினேஷன். உங்களுக்கு இது பிடிக்கும். இப்படி பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸை கூட எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.